சரி, இது எதுக்காக துபாயை அட்டாக் பண்ணுறாங்கன்ற போது தான் நம்ம வந்து இந்த ரிசர்ச்சில் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குது, இந்த வாரம் எங்கேருந்து வந்து நம்ம வேறு வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு லிங்க் நமக்கு கிடைக்குது. அந்த லிங்க் என்ன அப்படின்னா 2026 துபாயில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஒரு மாநாடு நடக்குது. ஏப்ரல் 29-30 இதில் யார் கலந்துக்கிறாருன்னா ட்ரம்ப்போட பையன் ஜூனியர் ட்ரம்ப். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாரோட அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அப்போ யுஏஇயோட பிரசிடென்ட் இருக்கார்ல, அவருடைய தம்பி இவன். அவன் பேர் வந்து ஸ்பைஸ் ஷேக். அவர் பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. அவர் தலைமறைவாக தான் இருப்பான். அவன் நேரில் யாரும் பார்க்க முடியாது. மிகப்பெரிய மல்டி மில்லியனர். ஷேக் தனூன் பின் ஜயேத் அல் நஹ்யான் தான் அவன் பேர். அவனை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஸ்பை ஷேக். ஸ்பை பையனா உளவாளி ஷேக். ட்ரம்ப் ஜெயிச்சு எவ்வளோ ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் கூட இப்போ தான் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. சரியா? போன ஜனவரி, இந்த ஜனவரி 85,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க ட்ரம்ப். ஒரு வேலையும் உடம்புல தூசி கூட பண்ணல. டாலர் ட்ரம்ப்ன்றது அந்த இதோட பேர், கிரிப்டோவோட அவர் லான்ச் பண்ணதோட பேர். அதில் ட்ரம்ப்புக்கு கிடைச்ச லாபம் மட்டும் 85,000 கோடி. அப்போ இந்த ஷேக் எவ்வளோ அடிச்சிருப்பான், அங்கே உள்ள ஷேக்கு பேக்குக்கெல்லாம் எவ்வளோ அடிச்சுப்பாங்க. இந்த பணம் ஃபுல்லாக எங்கே இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னா அமெரிக்காவில் கிடையாது, துபாயில். அப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பூராத்தை ஸ்மெல் பண்ணி எல்லா டேட்டாஸ் எடுக்கிறாங்க. யார் என்னன்னு பார்த்தா நமக்கு முதல் துரோகிகளே வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் துபாயும் சவுதியும் தான். அது சன்னியாக இருக்கா ஷியாவாக இருக்கா அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களை அடிக்கிற அடியில் வடிகள் சொல்லாப்புல இல்லை, இப்போ மச்சான் கத்துனாலும் காராலும் உள்ளே வராத, இவங்களை அடிக்கிற அடியில் இப்போ என்ன ஆகிறா பாருன்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, ட்ரம்ப் எதிர்பார்த்தது என்னென்னா நமக்கு ஒரே எதிரி ஈரான் தான், கமேனி தான். கமேனியை அடக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் நெட்வொர்க்கே நம்ம தூக்கிடலாம். இப்போ இவங்க பூரா நமக்கு அடிமையாயிட்டாங்க, எல்லாம் இருக்கான். இவன் நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஈரான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கமேனி இருந்தால் நமக்கு வேலைக்கே ஆகாது, நம்ம பொழப்பில் மண்ணை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ மொத்தமாக பொழப்பை முடிச்சிட்டாங்க, அயன்டோமை முடிச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் கம்பெனி முடிக்கணும்னு போட்டாங்க. அது இயற்கையாகவே ஸ்பை வச்சு அடித்து கம்பெனியை முடிச்சிட்டாங்க. இப்போ கம்பெனின்ற தனி மனிதன் கிடையாது, அங்கே ஒரு கோர் டீம் இருக்குது. 82 பேர் கொண்ட ஒரு ஆட்சி மன்ற குழு இருக்குது. அதில் நீதிபதிகள் இருக்காங்க, இராணுவத்தினர் இருக்காங்க, ஐஆர்ஜிசி இருக்குது, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு, இந்த மாதிரி பல அறிஞர்கள் இருக்காங்க, சோசியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க, இந்த அணு ஆயுத சயின்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த நாட்டை வழி நடத்துகிறாங்க. இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வந்து ட்ரம்ப் நினச்சி பார்க்கணும். முடிஞ்சா துபாய் முடிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டாங்க. இப்போ துபாயை அடிச்சதுக்கு ஒரே காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும்னா, துபாயில் அதை வச்சுருக்கீங்க இது வச்சுருக்கீங்கன்னு பூரா தெருவுக்கு வந்துட்டான். இந்த கிரிப்டோ கரன்சியில் மிகப்பெரிய ஃப்ராடு நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை சந்தேக கண்ணோட பார்த்து இந்த கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற ஃப்ராடை விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கே போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து ட்ரம்ப் ஜெயித்தோடனே அது அப்படியே அமைக்கப்பட்டுருச்சு. ஸோ இது என்னென்னா, ஈரான் சரியான நேரத்தில் சரியான இடத்துல கை வச்சிருக்கு அப்படின்றது தான் பிரச்சனை. சார் வணக்கம். சார் வணக்கம் தான். ஈரான் இஸ்ரேல் போர், அமெரிக்கா தலையீடு, இந்தியா உள்ள வருதா, இந்தியாவை ஈர்க்க பார்க்குறாங்களா? ஏன்னா இந்தியா வந்து யாருக்கிட்ட எண்ணெய் வாங்கணுங்கிறத அமெரிக்கா சொல்லுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இப்போ அவ்வளவு தூரம் நம்ம இந்தியா பிடியில் இருக்கா, அமெரிக்கா பிடியில் இருக்கா? அப்போ எந்த நேரத்தில் வேணால் இந்த போரில் இந்தியாவை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான சூழலை அமைக்கிறாங்களா? ட்ரம்ப் எதுக்காக இந்த ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு பல்வேறு கேள்விகள் போயிட்டுருக்கு. நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வேறு ஒரு திடுக்கிடும் தகவலாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கீங்க. ட்ரம்ப்போட சுய லாபத்துக்காக தான் இந்த போரே ஏற்படுத்தியிருக்கிறாரு, ட்ரம்ப்பால் பல நாடுகளே அழிய போகுதுங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் அது பின்னணியில் ஆராயும் பொழுது வந்தது. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? தற்பொழுது 8 நாட்களை தாண்டி போர் போயிட்டே இருக்கு சார். அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம இந்தியாவிலேயே எந்த மீடியாலையும், எந்த சோசியல் மீடியா மட்டும் இல்லை, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் வராத ஒரு மேட்டரை பிரேக்கிங்காக போட்டிருக்கோம் இன்றைக்கி காலையில். அது பரபரப்பாக போயிட்டுருக்கு. 2 லட்சம் பேரை தாண்டி பார்த்துருக்காங்க. நம்ம சேனலில் அதிவேகமாக போகிற இது அது ஒன்றா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரை பற்றி நம்ம ஆய்வு செய்யும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீண்ட நாளாக ஏற்கனவே ஈரான் அட்டாக் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த 30 வருஷமாக அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். மீடியாவில் இருக்கோம். 30 வருஷமாக இல்லைன்னா கூட, ஆரம்ப காலத்தில் இல்லைன்னா கூட, கடைசியாக இந்த 10-15 வருஷமாக இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து ஏன் வந்து துபாயை போட்டு அடிக்கிறான் ஈரான்னு, ஏன் கத்தாரை போட்டு அடிக்கிறான், அதுக்கு சில காரணம் இருக்குது. ஏன் வந்து யுஏஇயை போட்டு அடிக்கிறான், ஏன் வந்து
சவுதியை போட்டு அடிக்கிறான் அப்படின்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பல்வேறு தளங்களில் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, சவுதிக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்குது. அது வந்து சியா சன்னி மேட்டர், அது வேற. கத்தாருக்கும் ஈரானுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்குது. இவங்க 3 பேருக்குமே இருக்குது. யாருக்குன்னா ஈரானு, கத்தாரு, சவுதி. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளம் அதிமிகுதியாக இருக்க நாட்டு வந்து ஈரானை விட கட்டார். அது போக இன்டர்நேஷ்னல் லிங்கில் உள்ள ஒரு வளமான ஒரு நாடு. கத்தாரோட பாப்புலேஷனில் 35% பேர் தான் உள்ளூர்காரன், மீதி 65% வெளியிலேருந்து வேலைக்கு போனவன். எந்த உலகத்தில் எந்த நாட்டில் எப்படி இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், பீகாரி ஒரிசாக்காரெலாம் வந்து வேலை பார்க்குறாங்க. அது ஒரு 1% இருக்கும். இவ்வளோ பேர் மொயமயன்னு சுற்றிட்டு இருந்தால் கூட ஒரு 5% கூட இருக்காது. 7 கோடி மக்களில் ஒரு 10% வச்சுன்னா 70 லட்சம் பேர், ஒரு 5%லேருந்து ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க வடநாட்டுக்காரங்க. ஆனால் ஒரு நாட்டில் அந்த நாட்டு மண்ணின் மைந்தர்களே 35 பேர் தான் 100ல், மீதி 65 பேர் வெளிநாட்டுக்காரன். அவனுக்கு சேவை செய்கிறதுக்கு, அவனோட கம்பெனியில் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டு வேலை பார்க்குறதுக்கு, டிரைவராக இருக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, கார் துடைக்க கழுவுறதுலேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிலேருந்து எல்லாத்துக்கும் வெளியில் இருக்கவன் வந்து வெளியில் ஏறிட்டான்னா கத்தார்காரனோட வாழவே முடியாது. ஏன்னா அவ்வளோ காசு இருக்கிறனால வேலைக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்தியர்கள் 25% 30% பேர் அந்த நாட்டோட மக்கள் தொகையில் இந்தியர்கள் தான் சார் இருப்பாங்க. இந்தியன் இருக்கான், பாகிஸ்தானி இருக்கான், பங்களாதேஷி இருக்கான், அதே மாதிரி தாய்லாந்துக்காரன் இருக்கான், எல்லாருமே இருக்காங்க. அதில் இந்தியன்ஸ் ஜாஸ்தி. சரியா? ஸோ அது ஒரு பக்கம். ஆனால் கத்தாரை ஏன் வந்து ஈரான் அடிச்சுன்னா ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா கத்தார் அமெரிக்காவோட பயங்கர லிங்க் உள்ள ஒரு நாடு. ஆனால் இஸ்லாமிய நாடுகள்லாம் கத்தார் வந்து நடுநிலை நாடாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சமீப காலத்தில் இந்த போன வருஷத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக வந்து கத்தாருக்கு போயிட்டு வர்றவன் பூரா சாகுறான். புரியுதா? யார் அப்படின்னா ஹமாஸோட தலைவர் கத்தாருக்கு போகிறாரு, ஒரு இலவுக்கு போகிறாரு, போயிட்டு நேராக ஈரானுக்கு வர்றாரு. ஈரானில் ஒரு இடத்துல தங்குறாரு. அவர் தங்குற ரூமை மட்டும் ராக்கெட் அடித்து இஸ்ரேல் தூக்குறான். ஈரானுக்கு புரியவே இல்லை. ஒரு பில்டிங்கோடு அடித்தா பரவாயில்ல. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு, 10 மாடின்னு வச்சுங்களேன். 10 மாடியில் ஏதாவது ஒரு மாடியில் அடிச்சிட்டானா கூட இந்த லாட்ஜில் இந்த ஹோட்டலில் ஒரு தங்கியிருக்காரு அடிச்சிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். துல்லியமாக 101 நம்பர் ரூமில் அந்த கார்னர் இடத்துல தான் இவர் கட்டிலில் படுத்திருக்காருன்னு சொல்லி அந்த கட்டிலோடு தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்போ துல்லியமாக ஒருத்தன் உள்ளேருந்தே உளவு சொல்லியிருக்கான்னு அர்த்தம். அவன் தூக்கிட்டாங்க. அந்த நபர் ஐஆர்ஜிசியில் இருந்த ஒரு நபர், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டில் இருந்த ஒரு நபர். பிற்காலத்தில் வந்து அந்த ஆள் வந்து சிட்டி கமிஷனராக இருக்கான். அங்கே அப்படி மாற்றி போடுவாங்க. அப்படி போடும்போது என்னதுன்னா அந்த நபரை தூக்கிட்டாங்க. உளவாளி வேணா செத்தது தானே. அப்போ இவர் எங்கேருந்து வர்றாருன்னா கத்தார்லேருந்து வர்றார். அதே மாதிரி இன்னொரு இராணுவ அதிகாரி ஐஆர்ஜிசியில் கத்தார் போயிட்டு வர்றாரு, போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ கத்தார் ஏதோ உள்குத்து பண்ணுறான்னு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் ஈரானுக்கு இருந்தது. சரி, அதனால ஈரான் அட்டாக் பண்ணுறாப்புல. அது போக அமெரிக்கா பேஸ் அங்கே இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா துபாயில், அதாவது பின்லாடன் இருந்த காலத்துலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், ஐஎஸ்ஐஎஸ் கொடூரன்கள் இருந்த காலத்தில், பின்லாடன் வேறு மாதிரி நம்ம பார்க்கணும், அந்த கதைக்குள்ளே நம்ம போவேன்னா, ஐஎஸ்ஐஎஸ்ன்றத ஒரு சைக்கோ கொடூரன் கிரிமினல். அவன் வந்து போராளியாக அவனை நினைக்க முடியாது, கொடூரமானவன். போகிற வரவனா அந்த வீடியோக்கள்லாம் வந்து இப்போ வெளியிடவே முடியாது. நம்ம வந்து அந்த வீடியோக்கள் எல்லாமே நம்ம பார்த்தவங்க, அதை நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம். சேனலில் தலைமை பதவியில் இருக்கும்போது ஐஎஸ்ஐஎஸோட கொடூரங்கள் ஃபுல்லாகவே தெரியும் நமக்கு. அவங்க அமெரிக்கா எதிர்த்து போராட்டம், அதை பற்றி போராட்டான்னு பண்ணலாம். சொந்த நாட்டு மக்களையும் தன் சொந்த இனத்தை சேர்ந்த மக்களே கொடூரமாக கொன்ற கொடூரங்கள் அது வேறு. அவங்களே வந்து துபாய் அட்டாக் பண்ணதில்லை. புரியுதா? பின்லாடன் என்ன துபாய் அட்டாக் பண்ணதில்லை. ஏன்னா துபாயில் என்ன ஹராம் நடந்தால் கூட அது நம்ம ஆட்கள் வச்சுருக்க ஒரே நாடு, வளம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை ஏன் நம்ம கை வைப்பானே அப்படின்னு இருந்த துபாயை ஈரான் போட்டு பொளந்து முதல் முறையாக நாசக்காடாகிது. அந்த பாம் ஜமைரா இருக்குல்ல, பாம் ஜமைரா தான் பல கோடீஸ்வரர்கள். அந்த பாம்மர் டீம் அந்த ஃபோட்டோவை போடுங்க, அது வந்து தப்பு கிடையாது, ரைட்ஸ்லாம் அடிக்க மாட்டான், போடுங்க, போட்டால் தான் மக்களுக்கு. பாம் ஜுமைராவில் கொண்டு போய் எல்லாம் விஐபி, ஒரு வீடு 100 கோடி 50 கோடி 25 கோடி, ஏன்னா அங்கே போட்டான் குண்டை.
துபாய் ஏர்போர்ட்டை நாசம். ரைட்டா? சரி, இது எதுக்காக துபாயை அட்டாக் பண்ணுறாங்கன்ற போது தான் நம்ம வந்து இந்த ரிசர்ச்சில் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குது, இந்த வாரம் எங்கேருந்து வந்து நம்ம வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு லிங்க் நமக்கு கிடைக்குது. அந்த லிங்க் என்ன அப்படின்னா, 2026 துபாயில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஒரு மாநாடு நடக்குது. ஏப்ரல் 29-30 இதில் யார் கலந்துக்கிறான்னா, ட்ரம்ப்போட பையன் ஜூனியர் ட்ரம்ப்பு உட்பட பலரும் கலந்துருக்காங்க. இந்த மாநாடு இதுக்கு முன்னாடி துபாயில் நடக்கும்போது ஜாக்மாவே கலந்துருக்காப்புல, உலகத்தின் டாப் பணக்காரன். பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. எலான் மஸ்க் கலந்துருக்காப்புல முதல்ல. இப்போ எலான் மஸ்க் வரமாட்டாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இப்படிலாம் நடந்திருக்கு. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கூட்டம் வந்து அதுக்கு நமக்கு ஒரு அழைப்பு வருது வேறு ஒரு சோர்ஸ் மூலமாக. அங்கே பார்த்தீங்கன்னா உலகத்தோட 2000 பணக்காரங்க வராங்க. நம்பர் 1 கேட்டகரியில் இருக்காங்க. எல்லாருமே பார்த்தா குறைந்தபட்சம் 10-20,000 கோடிக்கு மேலே உள்ளவன் தான். எவனும் அதுக்கு கீழே உள்ளவங்களாம் கிடையாது. அதுக்கு எல்லா ஏற்பாடுகள்லாம் பிரம்மாண்டமாக நடக்குது. அது வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கான்ஃபரன்ஸ் கிரிப்டோ கான்ஃபரன்ஸ் இன் துபாயின்னு போட்டால் வரும். அந்த வீடியோவே இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸை சரி, அந்த கான்ஃபரன்ஸை பற்றி நமக்கு வர தகவலை வச்சு விசாரித்து பார்த்தா அது வந்து பூலோக சொர்க்கம். அந்த 2-3 நாள் மாநாடு இருக்குல்ல, 2000 மல்டி மில்லியனர் வந்தால் என்ன ஆகும்? 7 ஸ்டார் ஹோட்டல் ஃபுல்லாக ஃபுல்லு. சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு நிறுத்துறதுக்கு இடம் இருக்காது. 2000 பேரில் ஒரு 200 பேர்னாலும் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வருவாங்க. துபாய் ஏர்போர்ட்டு பத்தாது. அது போக பெரிய பெரிய ஆட்கள் வரலாம். அவன் தனியாக சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் பெரிய ஃப்ளைட்டில் வருவான். அதை பார்க்கிங் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு இது நடக்குது. அதுக்கு என்ட்ரி டிக்கெட்டே 3 லட்ச ரூபா. என்ட்ரி டிக்கெட் வந்து 3 லட்ச ரூபா டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். எல்லோரும் போக மாட்டான், எல்லோரும் விடவும் மாட்டான். ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா யார் வரான்னு பார்த்தா ஜூனியர் ட்ரம்ப் என்னடான்னு பார்த்தா அவங்ககிட்ட போய் நம்ம ஆட்கள்கிட்ட விசாரித்து பார்த்தா இதோட கதை வேறு மாதிரி வருது. அப்புறம் அப்படியே விசாரித்து பார்த்தா அந்த பிரேக்கிங் தான் நம்ம போட்டோம். ட்ரம்ப்கிட்ட வந்து டாலர் ட்ரம்ப்னு ஒரு கிரிப்டோ கரன்சியை ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணுறாப்புல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, எது அதிபராக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா, முதல்ல அந்த அதாவது பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. யாரோட அப்படின்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் 5 இருக்கு இல்லையா? அது இப்போ அசல் கைமா இருக்குது, அப்புறம் வந்து துபாய் இருக்குது, அபுதாபி இருக்குது, அப்புறம் வந்து ஷார்ஜா இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. இவங்களுக்கெல்லாம் வந்து அட்வைசர் இவன் தான். அப்போ UAEயோட பிரசிடெண்ட் இருக்கார்ல, அவரோடைய தம்பி இவன். அவன் பேர் வந்து ஸ்பை ஷேக்னா இவன் தான் ஸ்பை. அவர் பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. அவர் தலைமறைவாக தான் இருப்பான். அவன் நேரில் யாரும் பார்க்க முடியாது. மிகப்பெரிய மல்டி மில்லியனர். ஷேக் தனூன் பின் ஜயேத் அல் நஹ்யான் தான் அவன் பேர். ஷேக். அவனை ஷார்ட்டாக எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஸ்பை ஷேக். ஸ்பைனா உளவாளி ஷேக். ஸோ இவன் வந்து இந்த நபரை வந்து ட்ரம்ப் மீட் பண்ணி பேசுகிறாப்புல. அப்போ ட்ரம்ப் அதிபர் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேனா. இங்கே பாரு, டாலர் ட்ரம்ப்னு ஒரு காயினை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை பெரிய அளவில் மார்க்கெட் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்காக தான் நான் வந்து அதிபர் தேர்தலில் போட்டி போட போகிறேன் 2வது முறையாக. ஜெயிச்சிருவேன் நான். அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஜெயித்தேன் அப்படின்னா அது ஷேர் மாதிரி தான். இது 1000 ரூபாய்க்கு இந்த காயின், 1000 ரூபாலாம் கிடையாது, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் பிரசிடெண்ட் ஆகிட்டேன்னா 25,000 ரூபாய்க்கு போயிடும். 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணேன்னா 25 லட்சம் கோடி உனக்கு வந்துடும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா 25,000 கோடியை நீ சம்பாரிச்சிடலாம். சப்போஸ் நான் பிரசிடெண்ட்டுக்கு ஜெயிக்கலை அப்படின்னா 1000 கோடியில் 1500 கோடி ஆகும். அது நான் உறுதி தரேன், மார்க்கெட் தரேன். இன்னும் நான் ஒரு தொட்டேன்னா அது டபுள் ஆகினாலும் ஆயிடுறியா? டபுள்ன்றது எவ்வளோ பெருசு? நீங்கள் 1 லட்ச ரூபாய் பேங்க்கில் போடுறீங்க, ஒரு வாரத்தில் 2 லட்சமாக ஆகுதுன்னா அதே எவ்வளோ பெருசு? அதே 1 லட்ச ரூபா போடுறீங்க, 25 லட்ச ரூபாய் ஆகுதுன்னா போட்டு பார்ப்போம் தானே வருவீங்க. அப்போ வந்து அவன் வந்து பெரிய அளவில் ட்ரம்ப்போடைய காயினில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறான். அதில் யாரோட காசு இருக்குன்னா UAE பிரசிடெண்ட்டு,
யூஏயில் உள்ளவன் காசு பூரா இருக்குது, துபாய்க்காரன் காசு பூரா இருக்குது. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம எங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னா துபாயில் வச்சு பண்ணலான்னு சொல்லி ட்ரம்ப் வந்து துபாய் அந்த அந்த ஒரு ரகசிய ஃபோட்டோவும் நான் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கலில் வந்தது, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆனது, நம்ம இந்தியாவில் ஆகலை, நம்ம மீடியாலெலாம் வரல. அந்த ஃபோட்டோவை நான் போட்டிருக்கேன். அதில் ட்ரம்ப்பும் அந்த நபரும் பேசிட்டு வர மாதிரி நம்ம நடந்து போகிற மாதிரி. ஸோ பேசி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஷேக்குகளை பூராத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறா இதுதான் யூஏயில். யார்? இந்த நஹியான் பண்ணி பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் இதுதான் லக்குன்றது. அப்படி பரபரப்பாக அந்த காயினை இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வாங்க நிறையா பேர் யூஏயில் இருக்கவங்க அப்புறம் அந்த காயினை வாங்குறான், துபாய்க்காரன் வாங்குறான், சவுதிக்காரன் வாங்குறான், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது ஸ்பை ஷேக். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டப்புன்னு ஒரு 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 2 மாதத்தில் அது ட்ரம்ப் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புலன்னா அதிபர் தேர்தலில் நாமினேஷன் பண்ணி நிற்க போகிறேன்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு, புரியுதா உங்களுக்கு? பார்ட்டி கிட்டிலாம் கொடுத்து ஏன் நிற்க போகிறேன், ஒரு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பெரிய அளவில் போகுது, லக் இருந்தால் வாங்க என் கூட அப்படிங்கும்போது எல்லாம் வாங்குறாங்க, ட்ரம்ப்பை நம்பி வாங்குறாங்க. ஏன்னா உலகம் பூரா இப்போ ட்ரம்ப் தான் ஜெயிக்க போகிறாருன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சி வந்து வீக்காக போச்சு, பைடனுக்கு வயசாகி போச்சு, அந்த கட்சியே நாசமாக போகுதுன்னு ட்ரம்ப் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, வாங்கிட்டாங்க. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ அந்த காயினோட ரேட் என்ன ஆகும்? 25 மடங்கு அதிகமாகுதா? நான் உதாரணத்துக்கு 25 மடங்கு சும்மா ஒரு இந்த காயினில் மட்டும் ட்ரம்ப் ஜெயிச்சு எவ்வளோ, ஒரு வருஷம் தான் ஆகுது, ஒரு வருஷம் கூட இப்போ தான் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு, சரியா? போன ஜனவரி, இந்த ஜனவரி 85,000 கோடி சம்பாதிச்சிக்காப்புல ட்ரம்ப். ஒரு வேலையும் உடம்புல தூசி கூட பண்ணல. டாலர் ட்ரம்ப் வந்து டாலர் ட்ரம்ப்ன்றது அந்த இதோட பேர், கிரிப்டோவோட அவர் லான்ச் பண்ணதோட பேர். அதில் ட்ரம்ப்புக்கு கிடைச்ச லாபம் மட்டும் 85,000 கோடி. அப்போ இந்த ஷேக் எவ்வளோ அடிச்சிருப்பா, அங்கே உள்ள ஷேக்கு பேக்குகள்லாம் எவ்வளோ அடிச்சிருப்பாங்க பாருங்கள். இந்த பணம் ஃபுல்லாக எங்கே இன்வெஸ்ட் ஆகிருக்குன்னா அமெரிக்காவில் கிடையாது, துபாயில். புரியுதா? அப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை பூராத்தையும் ஸ்மெல் பண்ணி எல்லா டேட்டாஸ் எடுக்கிறாங்க. யார் என்னன்னு பார்த்தா நமக்கு முதல் துரோகிகளே வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் துபாயும் சவுதியும் தான். அவன் சன்னியாக இருக்கா, ஷியாவாக இருக்கா, அதை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களை அடிக்கிற அடியில் வடிகள் சொல்லாப்புல இல்லை, இப்போ மச்சான் கத்துனாலும் கதனாலும் உள்ளே வராத, இவங்களை அடிக்கிற அடியில் இப்போ என்ன ஆகிறா பாருன்ற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா ட்ரம்ப் எதிர்பார்த்தது என்னென்னா நமக்கு ஒரே எதிரி ஈரான் தான், கமேனி தான். கமேனியை அடக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் நெட்வொர்க்கே நம்ம தூக்கிடலாம். இப்போ இவங்க பூரா நமக்கு அடிமையாயிட்டாங்க, எல்லாம் இருக்கான். இவன் நமக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஈரான். அப்போ கமேனியை வந்து போட்டோம்னா அப்போ என்ன பண்ணால் அவனோட அடியாள்கிட்ட சொல்கிறான், யார்கிட்ட? இஸ்ரேல். ரெடி பண்ணு, வாட்ச் பண்ணு, ஆளை போடு, உனக்கு ஒரு ஷேர் தரேன், எல்லாம் பண்ணிக்கலாம். இது கவர்மெண்ட் ரீதியாக எதுக்காக பண்ணுறாங்கன்னா தன்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஈரான் அழிச்சிட்டோம்னா ஃபுல் கண்ட்ரோலுக்கு நம்ம வந்துடுவோம். இவனுக்கு எலும்பு துண்டை போட்டோம்னா போதும், அவனுக்கு கேஸ்லேருந்து காப்பாற்றி விட்டுறேன். அமெரிக்கன் கவர்மெண்ட் ப்ரெஷர் கொடுத்து ஊழல் வழக்கிலிருந்து நெதன்யாகுவை காப்பாற்றிடுவோம். நீ எனக்கு இதை பண்ணி கொடு, போட்டுரு எப்படியாவது அப்படிங்கும்போது அவன் 3 மாதமாக பண்ணிகிட்டே இருக்கான். இது போக அவனுக்கு என்ன கடுப்புன்னா அவன் தொழிலையே நாசப்படுத்து. அயன் டோமை ஈரான் நாசப்படுத்திடுச்சு. இந்த தன்னடா நான் ராத்திரி பூரா உட்காந்து அப்படி இப்படின்னு பெரிய மார்க்கெட் பண்ண பார்த்ததை லட்சக்கணக்கான கோடி லாஸ் இஸ்ரேலுக்கு. ஏன்னா இது பெரிய இந்த மூட்டைப்பூச்சி குத்துற மிஷின் வச்சுருப்பாங்க, உலக்கை எடுக்கவும் போட்டு குத்தவுன்ற மாதிரி தான் அந்த அயன் டோம். இதை பெரிய பில்டப் கொடுத்து அப்படி இப்படின்னு பெரிய அளவில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது போக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவனை முடிச்சிட்டேன்னா கோல்டன் டோம் ஆர்டர் உனக்கு தரேன்றான். நீ அயன் டோம் எப்படி வச்சுருக்கிய உன் நாட்டில், அதே மாதிரி கோல்டன் டோம்னு ஒன்று போட்டு அமெரிக்காவே கவர் பண்ணிடணும், ஒரு ஈக்காக்கா கூட உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி இவன் ஏமாற்றி வச்சுருக்கான். எனக்கு அந்த ஆர்டரை கொடுத்துரு, நான் இதை முடிச்சிடுறேன். கடைசியில் அந்த அயன் டோமே முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டா அவமானம் ஆயிடுச்சு, தொழில் லாஸு. அமெரிக்கா 8 லட்சம் கோடியில் அந்த கோல்டன் டோம் கொண்டு வரணும்னு நினைக்கிற திட்டத்தை நிறுத்திட்டான். அதெல்லாம் ஒரு புடுங்க வேணாம், ஏற்கனவே அவன் போட்டது ஓட்டையை போட்டு விட்டாங்க, நீ வந்து ஒரு புடுங்க அயன் டோமே ஒன்றும் வேலை செய்யலை, கோல்டன் டோம் பெரிய மயிரை பிடுங்குறேன்ட்டு இதில் ட்ரம்ப்புக்காக செத்துட்டான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கம்பெனி இருந்தால் நமக்கு வேலைக்கே ஆகாது, நம்ம பொழப்பில் மண்ணை போட்டுக்கிட்டே இருக்கா. இப்போ மொத்தமாக பொழப்பை முடிச்சிட்டாங்க, அயன் டோமை முடிச்சு. இந்த அமாசுவனும்
அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது தான் கம்பெனி முடிக்கணும்னு போட்டாங்க. அது இயற்கையாகவே ஸ்பை வச்சு அடித்து கம்பெனியை முடிச்சிட்டாங்க. இப்போ கம்பெனின்ற தனி மனிதன் கிடையாது. அங்கே ஒரு கோர் டீம் இருக்குது. 82 பேர் கொண்ட ஒரு ஆட்சி மன்ற குழு இருக்குது. அதில் நீதிபதிகள் இருக்காங்க, இராணுவத்தினர் இருக்காங்க, ஐஆர்ஜிசி இருக்குது, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு, இந்த மாதிரி பல அறிஞர்கள் இருக்காங்க, சோசியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க, இந்த அணு ஆயுத சயின்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த நாட்டை வழி நடத்துகிறாங்க. இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வந்து ட்ரம்ப் நினச்சி பார்க்கல. உள்ள கம்பெனியை காலி பண்ணிட்டா எல்லாத்தையும் முடிச்சிடலாங்க போது அது சாத்தியமே இல்லைன்ற போது அது முன்பை விட அதிகமாக இருக்குது பிரச்சனை. முன்பை விட அதிக தாக்குதல். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே துப்பாக்கி இந்த பக்கமாக திருப்பிட்டாங்க. ட்ரம்ப் தான் இதுக்கு போகிற காரணம். ட்ரம்ப் அழிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கா பின்வாங்கிடும், இஸ்ரேலும் பின்வாங்கிடும். அப்போ நம்மளோட மெயின் டார்கெட் இஸ்ரேல் அழிக்கணும். அமெரிக்கா கைக்கூலிகளான யுஏஇ துபாயை காலி பண்ணோன்னா ட்ரம்ப்போட சொத்தை பிடிக்கிட்டோன்னு வைங்க. இப்போது நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கான் ஒருத்தன், அதை வச்சு தான் பென்ஸ் பிஎம்டபிள்யூவில் போயிட்டுருக்கான், டெய்லி 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வைங்க உதாரணத்துக்கு. 2 ஆக்ஷன் எடுக்கலாம் அவனை ஒழிக்கிறதுக்கு. ஒன்று வந்து அவனை கொண்டுடலாம், செத்துட்டானா அவன் எது நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரிய போகிறதே இல்லை, அது பழி வாங்குறதா ஆகாது. அவனை உயிரோடு வச்சு வதைக்கிறது தான் பழி வாங்குதல். அப்போ என்ன பண்ணான்னா இவன் கம்பெனியை வெடி வச்சு தகர்த்துட்டோன்னு வைங்க, பொருளாதார ரீதியாக முடிச்சு தான் பிச்சைக்காரன் ஆயிடுவான் நாளை காலையிலேருந்து. ஏன்னா அவன் இப்போ டெய்லி வந்து 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னா 50,000 ரூபா டியூ கட்ட வேண்டியது இருக்கும். அப்போ என்ன ஆகுது, கம்பெனியை ஒழிச்சு கட்டிக்கிட்டேன்னா 50,000 ரூபா லாபமும் வராது, டியூ கட்டுற வந்து நாளை காலையில் நிற்பான் கடையில். அப்போ இவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி செத்து போயிடுவான், கம்பெனியும் போயிடும். இதை பண்ணுறது தான் ஈரான். இப்போ இதை தான் பண்ணியிருக்காங்க. இதை தான் நம்ம என்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கோம். என்ன எதை வச்சு பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரிட்டன் வந்து ஸ்டாமர் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப்புக்கு எதிராக மாறிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் பிரிட்டனையும் போட்டு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ட்ரம்ப்பை ஒழித்து கட்ட வேண்டும் என்று பிரிட்டனும் களம் இறங்கிருச்சு. இந்த போரில் எதாக இருந்தாலும் முதல்ல பிரிட்டன் தான் வரல. இந்த டைம் நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அது போக அவங்க ட்ரம்ப்பை காலி பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் மீடியா வச்சு என்னென்னலாம் பண்ணணும், அவங்க மீடியா வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. சடங்கு சுற்றிட்டாங்க. நேற்று சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கார்டியனில் ஆர்டிக்கலை போட்டு விழாவாரியாக ட்ரம்ப்போடைய டாலர் காப்பு, ட்ரம்ப்பு எப்போ ஆரம்பித்தது, அந்த கம்பெனி டேர்ன் ஓவர் என்ன கிடைச்சது, எவனை சந்தித்தாங்க, இந்த ஷேக் யார், ஏன்னா யூஏஇயில் எவனா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை $1 பில்லியன் இருந்தது எத்தனை $1 ட்ரில்லியன் மாறி இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த பணம் இருக்குது, துபாயில் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் போட்டாங்க. அப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா துபாயை ஏன் ஈரான் அடிக்குதுன்னு புரியுது. அப்போ புரியுது. ட்ரம்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட் பணம் எல்லாமே அது சார்ந்திருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அங்கே தான் இருக்குது, அதனால் துபாய் அடிக்கிறாங்க, முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். துபாயும் முடிஞ்சு போச்சு, ட்ரம்ப்பும் முடிஞ்சு போச்சு. இப்போ துபாய்க்கு எவனும் இன்வெஸ்ட் பண்ணவே வரமாட்டான். துபாய் பக்கமே என்ன கொஞ்சம் எங்கேன்னா துபாய் பஸ் ஸ்டாண்டா ஓடி போயிருன்றேன். எங்கே எப்போ குண்டு விழுமோன்ட்டு இப்போ இன்றைக்கி ஏர்போர்ட் பக்கத்தில் கூட இல்லை, இன்றைக்கி வந்து காலையில் ஃப்ளைட் விட்டாங்க போகிறவன் போகலாம் அப்படின்னு. இது ஈரானுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பவுமே ஈரான் நைட்டு தான் ரெஸ்ட் விட்ருவாங்க, பகலில் விட்டு நைட்டு தான் அடிப்பாங்க. ஏன்னா அப்படின்னா இந்த இப்போ ஒரு 10 ஃப்ளைட் விட்டுருக்காங்க, இப்போ ஏகப்பட்ட பேர் பறந்து போயிட்டுருக்கான் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளைட்டு மேலே போட்டு மக்களை கொள்ள மாட்டான். ஈரான் அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள் கிடையாது. டேக் ஆஃப் ஆகிற இடம் இருக்குல்ல ஏர்போர்ட்டில், அப்படி போய் டேக் ஆஃப் ஆகிற இடத்துல குழியை போட்டு விட்டாங்க ரன்வேல. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டவர் அடித்தா கூட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிரும். ரன்வே அடிச்சிங்கன்னா குழிக்குள்ளே போய் விழுதும், சாக்கடையில் விழுதுங்க அப்படின்னு நிறுத்திட்டாங்க. முடிஞ்சா துபாய் முடிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டாங்க. இப்போ துபாயை அடிச்சதுக்கு ஒரே காரணம் ட்ரம்ப் தான். ட்ரம்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகும்னா, துபாயில் அது வச்சுருக்கீங்க இது வச்சுருக்கீங்க பூரா தெருவுக்கு வந்துட்டான். இப்போ ட்ரம்ப்போட சொத்து மதிப்பு என்னென்னா ஒரு இப்போ 82,000 கோடி சம்பாரிச்சு 85,000 கோடி சம்பாரிச்சா சொல்கிறாங்க இல்லை, இதில் ஒரு 1 லட்சம் கோடி வரைக்கும் இருக்கலாம். அதில் பெரும்பகுதி இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுனா, விர்ச்சுவல் மணி இது பூரா ரேட் இறங்கினோடனே ட்ரம்ப்போட சொத்து மதிப்பு சர்ன்னு 20,000 கோடியாக குறைஞ்சிடும். ட்ரம்ப் முடிச்சிட்டாங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போய் பிரிட்டன் என்ன பண்ணுறான்னா, இந்த ட்ரம்ப் உங்கள் ஆள் இப்படி துபாய்க்கு வரான், அவன் சுயநலத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான், அமெரிக்க மக்களுக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் பப்ளிஷ் பண்ணி விட்டாங்களா? இப்போ ட்ரம்ப்பை தூக்குறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன். விரைவில் ட்ரம்ப் மாறிடுவார். ட்ரம்ப் மாற்றப்படுவாருங்கிறீங்க? எதிர்பார்க்கலாம் விரைவில். இது யாரோட? பிரிட்டன் அமெரிக்காவே பண்ணிடுங்கிறீங்க? இவரால் தான் நம்ம நாட்டுக்கே ஆபத்துலான்ட்டு மாற்றிடுவாங்கிறீங்க. இப்போ அந்த ஈவெண்ட் என்ன சார் ஆச்சு? இப்போ அந்த ஈவெண்ட் நடக்குமான்றது சந்தேகம் தான். இன்னும் அதுக்கான மறு அறிவிப்பு வரல. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டு தான் நீங்கள் செல்வதாக இருந்தார் சார். ஆமாம், ஏப்ரல் 29, 30 அது ஈவெண்ட் நடக்குமானே தெரியல.
இப்போ ட்ரம்ப்பு தன்னோட கிரிப்டோ விஷயத்துக்காக பிஸ்னஸ்க்காக இந்த ஒரு பல லட்சம் கோடி அறுவடை செய்யணுங்கிறதுக்காக பல நாடுகள் இதை உள்ளே இழுத்து விட்டு குறிப்பாக வந்து யுஏஇயை உள்ளே இழுத்து விட்டு பெருத்த சேதத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு புறம் வந்து ஈரான் வந்து தாக்குதலில் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடைசி நிமிடம் வரை நாங்கள் ஓய மாட்டோம்ட்டு இப்போ இந்த நாடுகள் அவங்களாம் நாங்கள் அடிக்க நினைக்கல, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸாக போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, துபாயில் ஜூனியர் ட்ரம்ப் பாதி நாள் துபாயில் தான் இருக்கான். ட்ரம்ப்போட பையன். ட்ரம்ப்புக்கு 3 பசங்க 3 பொண்டாட்டி தெரியுமா? 3 அறிவிக்கப்பட்டது இது. அது அதில் வந்து எரிக் ட்ரம்ப்னு ஒரு பையன் இருக்கான். இப்போ ட்ரம்ப் ஜூனியர் ஒருத்தன், அப்புறம் வந்து இவன் ஒருத்தன் பேரன் ட்ரம்ப்னு ஒருத்தன். இந்த 3 பேர். அப்போ மெலினா இருக்குது, மெலினா ட்ரம்ப் இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அந்த கம்பெனி, குடும்ப கம்பெனி. ஸோ இப்போ எப்படி அமெரிக்காவில் பிடிக்கிறாங்கன்னா, இவங்க பரம்பரையாக என்ன, ட்ரம்ப்புக்கு வந்து ரியல் எஸ்டேட் தான் பிஸ்னஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட். இதை தாண்டி ட்ரம்ப் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் இந்த பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மீடியாக்குள்ளேயும் நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த டாலர் ட்ரம்ப் காயினை இந்த இதை கொண்டு வந்ததில்லை. இதில் பெரிய ஊழல் நடந்திருக்கா. வழக்கு ட்ரம்ப் ஆரம்பித்த உடனே போடப்பட்டிருக்கு ட்ரம்ப் மேலே. யார்? பைடன் கவர்மெண்ட்டே போட்டிருக்கு. போட்டு இதை விசாரிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியில் மிகப்பெரிய ஃப்ராடு நடக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை சந்தேக கண்ணோட பார்த்து இந்த கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற ஃப்ராடை விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கே போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்து ட்ரம்ப் ஜெயித்த உடனே அது அப்படியே அமைக்கப்பட்டுருச்சு. ஸோ இது என்னென்னா, ஈரான் சரியான நேரத்தில் சரியான இடத்துல கை வச்சிருக்கு அப்படின்றது தான் பிரச்சனை. ஸோ இப்போ ஈரான் வந்து மற்ற நாடுகள் அடித்தது, மற்ற பேஸ் அடித்ததெல்லாம் தாண்டி துபாயை குறிப்பாக அடித்ததுக்கு பின்னணி அதை காரணம் ட்ரம்ப் மட்டும்தான். ட்ரம்ப் அவரோட சுயநலாபத்துக்காக பல நாடுகளை பலியாக்குறதுக்கும், வெப்பன்ஸை பலியாக்குறதுக்கும், மக்களை இரையாக்குறதுக்கும் தான் இப்படி இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற அந்த விஷயம் குறித்து டீட்டெயில்டாக சொன்னீங்க சார். இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானும் சேதம், இஸ்ரேலுக்கும் சேதம் போயிட்டுருக்கு. இருவருமே சேதங்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி.